மதிவாணன் சார், எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தல் களத்தை? அதாவது 7 முனை போட்டி இருக்கிறதா இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த கிருஷ்ணசாமியோடு சேர்த்தா என் கணக்குப்படி. ஆனால் 4 முனை தான் சீரியஸாக இருக்குது. 3 முனை வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்குது. இந்த 4 முனையில் கூட, அதாவது நாத்தாக்கா 4வது முனைன்னு வச்சா கூட 234 தொகுதியில் ஒரு 10 தொகுதி மேக்சிமம் அந்த 4 முனை போட்டி எஃபெக்ட் இருக்குங்க. மற்ற ஒரு 220 தொகுதிகளில் 3 முனை போட்டி தாங்க. அக்னீஸ்வரன் சொல்கிற மாதிரி 2 முனை போட்டிலாம் இல்லைங்க. அதெல்லாம் கடந்து இப்போ 3 முனை போட்டி ரொம்ப டஃப்பாகவே போயிட்டுருக்குங்க. அதனால் எப்போதும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்களில் நாம் கண்டிராத ஒரு சமாச்சாரம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதனால பிரச்சாரத்துக்குள்ளே விஜய் வரவே இல்லை இல்லைங்க சார், தொடர்ச்சியாக இல்லை இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வரேன். நான் அவரை வர விட்டா வருவார், ரைட்டா, அதுக்கப்புறம் வரேன், விவாதம் வரேன். ஸோ 220 தொகுதிகளில் வந்து 3 முனை போட்டி இருப்பதால் அநேகமாக வந்து இது வந்து ஃபோட்டோ ஃபினிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. யாரும் ஜம்பா அடிக்க முடியாதுங்க, நாங்கள் ஜெயிச்சிருவோம், நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படின்லாம். அதெல்லாம் வந்து மக்கள் தீர்ப்பு எழுதி மே 4ஆம் தேதி எண்ணும்போது தான் தெரியுங்க. ஆனால் எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க, நாங்கள் தான் ஜெயிப்போம் தானே பேசி ஆகணும். அதனால் இதில் வந்து யாரும் இப்போதைக்கு கருத்து சொல்ல முடியாது. 3 முனை போட்டி 220 தொகுதிகளுக்கு மேலே தமிழ்நாடு பூரா ரொம்ப சீரியஸாக நடக்குது. இப்போ இன்றைக்கி வந்து நான் வரும்போது பார்த்த மம்தா பானர்ஜி, மேற்கு வங்காள முதல்வர், அவங்க எதுக்காக சொன்னாங்கன்னு தெரில, மோடியோடு ஸ்டாலின் வந்து ரகசியமாக கள்ள உறவு வச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பேசின எல்லாரும் பார்த்திங்கன்னா பாஜக உள்ளே வந்துடும், பாஜக எனக்கு தெரியல இது என்ன சட்டமன்ற தேர்தலா நாடாளுமன்றத்துக்கான தேர்தலா? நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக பாஜக, காங்கிரஸ் எல்லாத்தையும் பேசலாம், எல்லா கொள்கைகளையும் நாம் பேசலாம். ஆனால் இது வந்து திசை திருப்பும் ஒரு முயற்சியாகவே ஆளுங்கட்சி பண்ணுதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் போன இதில் கூட நான் பேசியிருக்கேன். அதாவது ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், இதுவே எவ்வளோ போகஸான ஒரு ஸ்லோகன் பாருங்கள். ஸ்டாலின் தொடரட்டும், திமுக வெல்லட்டும்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக். ஆனால் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னா அப்போ எடப்பாடி வந்துட்டாருன்னா திரும்ப இப்போ தமிழ்நாடு தோற்றுருமா? இல்லை விஜய் ஒரு வேளை வந்துட்டாருன்னா தமிழ்நாடு தோத்தா மாதிரியா? அப்போ தமிழ்நாடு திமுக தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் திமுகன்ற மாதிரி ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவை கட்டமைக்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஆளுங்கட்சி நிறைய செஞ்சுருக்கிறோம், சொன்னதை செய்தோம், சொல்லாததையும் செய்திருக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடாதவங்களுக்கு நாங்கள் செய்திருக்கிறோன்னு நல்லா வாய்ச்சவடால் அடிக்கிறாங்க திமுக ஆட்கள். இப்போ அதை பேசுங்கன்ற நான், நீங்கள் அதை சொல்லுங்கள், அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை கொடுங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நாங்கள் நிறைவேற்றுவோன்னு சொல்லி அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்கள் சொன்னோம், அதை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள். நிறைவேற்றிட்டீங்களா? நியூ பென்ஷன் ஸ்கீம் தான் கொடுத்துருக்கீங்க. ஆக எல்லாருக்கும், குடும்ப தலைவர்களுக்கும் பணம் கொடுப்போம் 1000. நீங்கள் இன்றைக்கி தகுதி வாய்ந்தன்னு 1 கோடி பேரை அடித்து வெளியே தள்ளிட்டீங்க. இப்படி நீங்கள் நிறைவேற்றிய, அதாவது அமைச்சர் தங்கம் தென்னரசு சில வாரங்களுக்கு முன்பு சொன்ன அந்த அவருடைய அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்லேயே ஒரு 90-100 வந்து இன்னும் நிறைவேறலைன்னு அவரே ஒத்துக்கிட்டார். ஆனால் 2வது வருஷமே ஸ்டாலின் அவர்கள் 95% உறுதிமொழியை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் நாங்கள். இப்போ இன்றைக்கி இவர் 80ன்னு ஏதோ சொல்கிறாரு நண்பர் அசோக். அதனால் உறுதிமொழிகள் வந்து நிச்சயமாக இன்றைக்கும் நிறைவேற்றப்படும். அதுவும் முக்கியமான உறுதிமொழிகள் இது எல்லாமே இருக்கு. இல்லை, அந்த உறுதிமொழிகள் நிறைவேற்றது பாஜக எனக்கு நான் கேட்குறது, மக்கள் மன்றத்துக்குள்ள வந்து இதை எக்ஸ்போஸ் பண்ணணும் இல்லையா? அந்த புள்ளியை நோக்கி என்ன தாவேக்கா வரலையா அப்படின்ற கேள்வி தானே எழும். தாவேக்காவை பத்தி என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? இல்ல, அதுவும் ஒரு பார்ட்டி தானே. நீங்க 4 முனை போட்டி இருக்கு. இல்ல நீங்க 4 முனை வந்து அரசியல் விமர்சகரா வந்திருக்கேன், அதனால நான் அரசியலை விமர்சனம் பண்றேன் சார். அதுதான் நானும் சொல்றேன். அக்னீஸ்வரன் சார் சொல்லும் பொழுது 4 முனை போட்டி 7 முனை போட்டி எல்லாம் கிடையாது, இங்க 2 முனை போட்டி தான்ன்றாரு. திமுக அதிமுகன்னு கட்டமைக்கிறார். ஆனா நீங்க 4 முனை போட்டின்னு சொல்லும்போது அது யதார்த்தம் இல்ல. 4 முனை போட்டி ஒரு 5-10 தொகுதியில இருக்கு.
3 முனை போட்டி ஒரு 220 தொகுதியில் இருக்குதுன்றது தான் யதார்த்தம். அந்த 3 முனை போட்டி நீங்க சொல்ற புள்ளி இருக்குல்ல, அந்த 3 முனை போட்டிக்கான இடத்துல தாவேகா உண்மையிலேயே வந்துருச்சான்ற கேள்வி இருக்குல்ல. நீங்கள் மே 4ஆம் தேதி தான் இதுக்கு வந்து விடையை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இப்போ நான் ஆரூடெல்லாம் சொல்ல முடியாது. நாம் வந்து இருக்கிற நிலவரம் தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மக்கள் ஆதரவு, பெண்கள், இளைஞர்கள், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம ஓரளவுக்கு யூகிக்க தான் முடியுது. தவிர இவங்க ஜெயிச்சு 210 ஜெயிப்போம், நாங்கள் தான் 226, 36, 31லாம் சொல்ல முடியாதுங்க. அது மாதிரிலாம் நம்மளுக்கு அதாவது அடித்து விட முடியாதுங்க. இப்போ நண்பர் சொன்னார் பாஜகவை பற்றி, அதிமுக ஏதோ, நான் ஒன்றும் அதிமுகவுக்காக ஆதரவாக பேசுகிறேன். ஆனால் எவ்வளவு அதை அவங்க நளினமாக கொண்டு போகிறாங்க பாருங்கள். ஏதோ டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு. இப்போ இங்கே நடக்கிறது என்ன? சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலுக்கான இஷ்யூவை பேசுங்கன்னா இதை அப்படியே விட்டுட்டு நேராக பார்லிமெண்ட்டில் போன முறை இப்படி தான் நீட்டை வந்து நாங்கள் முதல் கையெழுத்து போடுவோம். உதயநிதி சொன்னாருங்க, இன்றைக்கி துணை முதல்வராக இருக்கார். அவர் சொன்னார், எங்களுக்கு அந்த மந்திரம் தெரியும், எடப்பாடி பாவம் அந்த மந்திரம் தெரியல, எங்களுக்கு அந்த மாயம் மந்திரம் பில்லி சூனியெல்லாம் தெரியும், நாங்கள் அதை சரி பண்ணுவோன்னாரு. ஆனால் 4.25 வருஷம் கழிச்சு அவங்க அப்பா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்கிறாரு, எங்களுடைய இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைந்தால்தான் இதை வந்து நாங்கள் நிறைவேற்ற முடியும், எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்றார். நீங்கள் இந்த உறுதிமொழி எப்போ கொடுத்தீங்க? நாடாளுமன்ற தேர்தலையா கொடுத்தீங்க? 21 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்தீங்க. அப்போ உங்களுக்கு தெரியாதா? அப்போ மக்களை வஞ்சிப்பதற்காக எதை ஒன்னாலும் அடிச்சு விடுற மாதிரி இப்போ பாஜக தேர்தலுக்குள்ள இம்பாக்டை கிரியேட் பண்ணுமா? எது இது இப்போ நீட்டு விலக்கு நாங்கள் கொண்டு வருவோம், அதுக்கான ரகசியம் இருக்குன்னு சொன்ன இந்த விஷயங்கள்லாம் 2026 தேர்தலுக்குள்ள மையப்பொருளாக மாறி ஆட்சி மாற்றத்தையோ அல்லது கண்டிப்பாக. இது நீட் மட்டும் இல்லை, இவர்கள் வந்து வஞ்சித்திருக்கிறார்கள் இல்லையா, மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் இல்லையா. நாங்கள் அதை செய்வோம், இதை செய்வோம், இந்த பென்ஷனை கொண்டு வருவோம், உங்களை நிரந்தரப்படுத்துவோம், லட்சம் வேலை காலியாக இருக்குது, அதெல்லாம் நாங்கள் இது பண்ணுவோம், ஃபில்அப் பண்ணுவோம் எல்லாம் சொன்னாங்கல்ல. அதனால் ஏமாற்றப்பட்ட ஆட்கள் இருக்காங்க இல்லையா. நீட் மட்டும் இல்லை, நிறைய விஷயம் இருக்குது. பெண்கள்லேயே நீங்கள் வந்து எல்லாருக்கும்னு சொல்லிவிட்டு இப்போ 1 கோடி பேரை வெளியே வச்சுருக்கீங்க. இப்போ அவங்க வாங்காதவங்களுக்கெல்லாம் வைத்தறிச்சல் இருக்குது இல்லையா. அப்போ இது வந்து உறுதிமொழியை கொடுத்தீங்க, அதை நிறைவேற்றலை, வஞ்சித்தீங்க, அது வந்து உங்களுக்கு பாதகமாக கண்டிப்பாக வரும், இது நிச்சயமாக. அடுத்தது இன்றைக்கி இளைஞர்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்னங்க? வேலையில்லா திண்டாட்டம், அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. பியூன் வேலைக்கு பிஹெச்டி படித்தவன்லாம் அப்ளை பண்ணுறான்று வடநாட்டில், அப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கல. ஆனால் தமிழ்நாட்டிலையும் ஒரு வேலைக்கு 700 பேர் 800 பேர் அப்ளை பண்ணுறாங்க, சில 100 வேலைக்கு லட்சக்கணக்கில் அப்ளை பண்ணுறாங்க. அப்போது தாவேகா தலைவர் மிகச்சரியாக அந்த இளைஞர்களை குறி வச்சு 29 வயசு ஆகும் வரையில் உங்களுக்கு வேலை இல்லை, நான் பட்டதாரியாக இருந்தால் 4000 ரூபாய் உதவி பணம் தரேன், டிப்ளமாவாக இருந்தால் 2500 ரூபாய் தரேன். ஆனால் இது வந்து ஏதோ கொடுத்துட்டு இருக்கிறதுக்காக இல்லை, நீங்கள் வேலை தேடி கொள்வதற்கான ஒரு ஊன்றுகோல் அப்படின்ற மாதிரி அதை சொல்லியிருக்கார். நிறைவேற்றுவாரா? இப்போ எல்லாரும் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா? சொல்லியிருக்காருன்னு தான் நான் சொல்கிறேன், ரைட்டா. ஆனால் மறுபக்கம் ஆட்சியில் இருக்கிறவங்க முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் 2500 போஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆஃபீஸர், இதெல்லாம் நீ என்ன வேணா பண்ணிக்க, டிகிரியா நீ இன்டர்வியூவில் பாஸ் பண்ண, எனக்கு 25லேருந்து 35 லட்சம் கொடுக்கணும், அப்படி கொடுத்து எனக்கு ஒரு 1000 கோடி வந்தால் தான் இந்த வேலையெல்லாம் நான் ஃபில்லப் பண்ணுவேன், பண்ணியிருக்காங்க. இப்போ இளைஞர் எதை பார்ப்பாங்க? இப்போ தாவேகா தலைவர் சொல்கிறது அவனை ஈர்க்குமா? இல்லை திமுக ஆட்சியில் வேலைகளை விலைப்பேசி வித்துக்கிட்டு இருக்காங்களே, இது இருக்குமா? அப்போ இளைஞர்கள் ஓட்டம், தாய்மார்கள் ஓட்டம் பெருமளவுக்கு வந்து விஜய்க்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறதா தான் என்னால் யூகிக்க முடிகிறது. அதனால் இன்றைக்கி நம்ம நிதி ஆயோக் கூட்டத்தை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். நாங்கள் அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்றாங்கல்ல. 3 வருஷமாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறதே இல்லை நம்ம முதல்வர். ரொம்ப சரி. ஏன்னா அதுக்கான காணொலியெல்லாம் போட்டிருக்காரு. வஞ்சிக்கப்படுகிறது தமிழ்நாடு, வரி பகிர்வில் சரியான நியாயம் இல்லை, அப்படி இப்படின்லாம் சொன்னார். ஆனால் போன வருஷம் டப்புன்னு போனாருங்க. ஏன் போனோன்னு காணொலி போடல. அப்போ எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுச்சா? நம்ம பொருளாதார பிரச்சனைகள்லாம் ஏன் போனாருன்னா, டாஸ்மாக்கு சிஎம்டி அந்த ஆள் மேலே ஒரு ரெய்டு வந்துடுச்சு, இடி. இப்போ இந்த ரெய்டு வந்த உடனே இவர் எப்போவுமே பார்க்குறேன்
சிபிஐ ரைடு, இடி ரைடுனா ஜெகத் ரட்சகன் ராத்திரி கிளம்புவார் டெல்லிக்கு. அதே போல் துரைமுருகனை நைட்டு கிளம்பி வெடி வந்துடுவாங்க. செந்தில் பாலாஜி, நான் கூட கேட்டேன் ஒரு நண்பர்கிட்ட, இணைய டெல்லியில் ஏதாவது மந்திரிச்சு தாயத்துக்கு ஏற்று கொடுக்குறாங்களா? ராத்திரி போகிறாங்க, காலையில் வந்துடுறாங்க. கேட்டால் வக்கீல்களை கன்சல்ட் பண்ணோம். இன்றைக்கி வக்கீல்களை கன்சல்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது, அதுக்கு டெல்லிக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ கடைசியாக ஒன்று சொல்கிறேங்க, இந்த மம்தா பானர்ஜியை கூட விட்டுறாங்க, டைம் இல்லை. இந்த நத்தம் தொகுதியில் திமுக ஒரு சீட்டு ஒருத்தர் கொடுத்துருக்குது, தமிழர் தேசமா. அவர் யார்? அவர் சோசியல் ஜஸ்டிஸ் செக்குலர் ஆனாலா? ஒரு பக்கா ஆர்எஸ்எஸ் ஆளுக்கு நீங்கள் சீட்டை கொடுத்துட்டு அவன் இங்கே போயிட்டான், பணிஞ்சிட்டான், இவன் பாஜக காலில் விழுந்துட்டான்றீங்களே, உங்களுக்கு வெக்கம் இல்லை? உங்களுக்கு இன்னைக்கு திருமாவளவனை நான் 2 தொகுதியில் பார்த்தேன், சமூக நீதி பேசுகிறாங்க. செஞ்சி மஸ்தான் முன்னாள் அமைச்சர் செஞ்சி தொகுதியில் விளம்பரம் பண்ணியிருக்காங்க. செத்துப்போன கேப்டன் பேர்லாம் இருக்குதுங்க. ஆனால் திருமாவளவன் பேரோ விசிகா பேரோ இல்லை. அதே போல் அப்பாவு ராதாபுரத்தில். இது எதுக்கு சொல்கிறேன்னா, 2 தொகுதி சாம்பிளாக ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் மறந்துட்டாங்கப்பா. இது ஒரு ஸ்கீம். திருமாவளவனையோ விசிகாவையோ சேர்த்துக்கவானா? சேர்த்துக்கினா நமக்கு ஜாதி இந்துக்கள் ஓட்டு போயிடும். கூட்டணியில் வச்சுக்குவோம். தேமுதிகவுக்கு அதிகப்படியான இடங்கள் சீட்டு கொடுத்திருக்கீங்க. ஆனா ஏன் நீங்க அந்த விசிகா தலைவரையோ அல்லது அந்த கட்சியையோ அந்த கொடிகளையோ உங்களுடைய முக்கியமான தலைவர்களே ஒரு ஆள் இல்ல, நீங்க நிறைய பேர் குறிப்பிடுற அதே விசிகாவினுடைய திண்டிவனம் தொகுதியினுடைய வன்னியரசுக்கு ஆதரவாகத்தானே செஞ்சி மஸ்தான் களத்துல போய் நிக்கிறாரு. செஞ்சி மஸ்தான் அவர் தொகுதியில் அதை போடல. செஞ்சி மஸ்தான் வன்னியரசுக்கு போய் நிக்கிறாருன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் செஞ்சி மஸ்தான் அவர் தொகுதியில் அவர் சுவர் பிரச்சாரம் அவருடைய விளம்பரத்தில் ஏன் விட்டுறாரு திருமாவளவனை? ஏன் விசிகாவை விட்டுறாரு? இது ஒண்ணு. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நேரம் கடந்திருக்கு. இல்ல இல்ல ஒரே ஒரு நிமிஷம். 2002 குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தார் அப்போ நரேந்திர மோடி. இஸ்லாமியர்களை ஆயிரக்கணக்கில் படுகொலை செய்தார், உலகமே கண்டிச்சது. ஆனால் நம்ம செக்குலர் திமுக தலைவர் கருணாநிதி 4 மந்திரியை வாஜ்பாய் ஆட்சியில் உட்கார வச்சுட்டு பதவி சுகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தார். இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட போது ஆர்எஸ்எஸ் நல்ல இயக்கம் சான்றிதழெல்லாம் கொடுத்தாரு. அப்போ நீங்கள் பாஜகவோட கூட்டு வச்சிங்கன்னா அது நல்ல கூட்டு, நல்ல கூட்டணி. அதிமுக வச்சுட்டாங்கன்னா அடிமை ஆயிட்டாங்க, அடிமை திமுகவா? இது என்ன நியாயம்? 1971 இருந்துங்க தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பார்த்தீங்கன்னா நெவர் இன் த ஹிஸ்ட்ரி டிஎம்கே ரீஎலெக்ட் ஆனதாக இல்லை. கலர் டிவி கொடுத்த போதும் கருணாநிதி அவர்கள் தோற்றிருக்கிறாரு. 15 கட்சி கூட்டணி 18 கட்சி கூட்டணி வச்சப்பவும் தோற்றிருக்காருங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஹிஸ்டாரிக்கலாக நான் பார்க்கும்போது 2026 திமுக அரியணை ஏறும் வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ரெண்டாவது இந்த திமுக கலைஞர் தலைமையில ஜெயிச்சு சார் 189 இல்ல ரெண்டாவது தமிழ்நாட்டுல யாருமே ஜெயிச்சது தொடர்ந்து 2 முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. 1971 இருந்து இது வரைக்கும் வந்தது இல்ல. இல்ல நீங்க வேணுங்கிற ஃபிகர் சொல்லுங்க. என்கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 67 அண்ணா ஜெயிக்கிறாரு, ஆட்சிக்கு வராரு. நான் 71க்கு அப்புறம் சொல்றேன். வசதியா 72 போன பிறகு நீங்க கட்சி ரெண்டாக உடைஞ்ச பிறகு அதுதான் அப்பல உடையல 67 கலைஞர் 71ல இருந்து நான் சொல்லும்போது சொன்னேன். ஃபேக்சுவலா நீங்க என்ன ஒபினியன் சொல்லுங்க. கடஞ்ச 50 ஃபேக்சுவலி 2 தடவை திமுக ஜெயித்து இருக்கிறது தொடர்ந்து. அப்ப கட்சிலாம் உடையல. அடுத்தது இந்த 83% நீங்க எல்லாருமே மக்கள் கருத்துன்றீங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா அது சாதாரண காலத்துல இது பொருந்தும், தீவிர பிரச்சாரம்லாம். இப்போல்லாம் டெய்லி பிரச்சாரம் தான் நடந்துட்டு. சமூக ஊடக காலம், டிஜிட்டல் யுகம். இதில் போயிட்டு நீங்கள் தீவிர இன்னும் என்ன தீ தான் வைக்கணும். ஸோ டெய்லி இப்போ பாருங்கள், நான் விளையாட்டாக சொல்ல, முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறார், அந்த செய்தி அடுத்த நாள் காலையில் பத்திரிகை படிக்கிற வழக்கம் இருக்கிறவனுக்கு தெரியும். ஆனால் இப்போ இந்த மொபைலில் அவர் போயிட்டுருக்கிறதே பார்த்துட்ருக்குறான். நான் பார்க்கல, வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் பார்க்குறாங்க. அதனால் இன்றைக்கி பிரச்சாரம் என்பது இப்படி போய் கையை கும்பிட்டுட்டு அப்படி போயிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார்.